இன்னைக்கு நம்ம பார்க்க போது ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ. இது வரைக்கும் நம்ம செய்யறது. ஸோ நீங்கள் பிக்சரில் பார்க்குற மாதிரி October 31st தான் வந்து ஹாலோவின் செலிப்ரேட் பண்ணாங்க. இது யூஸ்வலாக அப்ராட்ல நமக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பண்ணுவாங்க. பட் இந்தியாவில் இப்போ வர அந்த கல்ச்சர் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்காக தான் நான் இந்த கப் கேக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்னு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிசைனுக்கான ஒர்க் தான் நான் வந்து பண்ண போகிறேன். கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துட்டு நான் என்னோட வெர்ஷனில் வந்து நான் வந்து செய்கிறேன். இது ஆர்டர் எப்படி கிடைச்சிது என்னன்றதில் நம்ம ஒன்றுன்னா நம்ம போகும்போது நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு மெயினாக இந்த கப் கேக்ஸுக்கு வந்து ஓரியோ பிஸ்கெட்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஜாஸ்தி வந்து அதை யூஸ் பண்ணி அதை நல்லா இதாகவும் ஆச்சு. ஸோ இப்போ வந்து அந்த ஃபேஸ் நான் வந்து ட்ரா பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து 2 கலர்ஸ் எடுக்க போகிறேன். ஒன்று ஒயிட்டு, இன்னொன்று பிளாக். ஸோ ஒயிட்டில் வந்துட்டு நான் இந்த மாதிரி அந்த லைக் ஐப்ரோஸை வந்து கொஞ்சம் மேலே ஸ்ட்ரிச் பண்ண மாதிரி நம்ம வந்து பண்ணும்போது கொஞ்சம் க்ரீப்பியான லுக் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. சாரி, க்ரீப்பியான ஸ்பூக்கியான இது கிடைக்கும் நமக்கு. ஸோ ஒயிட் கலரில் அதே மாதிரி ஒரு கண் கொஞ்சம் பெருசாக வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணிக்க போகிறோம். இது எல்லாமே எடிபிள் ஜெல் கலர்ஸில் தான் வந்து நான் பண்ணியிருக்கேன். அண்ட் பல்லும் நம்ம அதே மாதிரி பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போட்டுட்டு ராட்சசன் மாதிரி நம்ம பல்லு வந்து வைக்க போகிறோம். ஸோ இந்த ஆர்டர் எப்படி கிடச்சிதுன்னா, லைக் 2 நாள் முன்னாடி தான் வந்து நம்மளை ரீச் அவுட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வடவழியில் தான் கொடுக்கணும். ஹாலோவினுக்கு வந்து நம்ம செலிப்ரேட் பண்ண மாதிரி 12 கப் கேக்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து நம்ம என்னென்னா டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க. 6x2 அதாவது 6 டிசைன்ஸ் 2 கப் கேக்ஸ் கேட்டிருந்தாங்க. பட் அது என்னென்னா நிறைய ஒர்க் அந்த இதில் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நான் வந்து 4 தீம்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டு அதில் 3 கப் கேக்ஸ் பண்ணலான்னா அவங்க ஆல்ரெடி எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது அவங்க கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போதுமே கூட. ஸோ மோஸ்ட்லி புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் ரொம்ப நெகோஷியேட் பண்ணல. ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான ஒரு கஸ்டமர்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து நியூ கஸ்டமர் தான் நமக்கு. பட் ரொம்பவே கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க. ஸோ நம்மளோட கஷ்டத்தை புரிஞ்சுட்டாங்க. ஆனால் அவங்களுமே பேக்கிங் தெரியுங்கிற மாதிரி சொன்னாங்க. மேபி அதனால கூட இருக்கலாம். ஸோ இப்போ வந்து செகண்ட் டிசைன் நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்பைடர் நம்ம செய்யணும். அந்த ஸ்பைடருக்கு வந்து அந்த கால் வந்து பண்ணுறதுக்கு வந்து நான் பிளாக் கலர் ஃபாண்டன்ட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு வந்து இந்த மாதிரி நான் ரோல் பண்ணிக்கிட்டு குட்டி குட்டி பீசஸாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ இந்த டிசைனை வந்து நான் ஒட்டுக்கா செய்ய போகிறது கிடையாது. இது வந்து ப்ரீவியஸ் டேவே பண்ணிட்டேன். ஏன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங், அதாவது 31st மார்னிங் 9 o'clock டெலிவரி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து மார்னிங் எழுந்திரிச்சு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால ப்ரீவியஸ் டேவே வந்து இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதெல்லாம் பண்ணணுமோ அதை மட்டும் ரெடி பண்ணி நான் வச்சுட்டேன். ஃபைனல் டெக்கரேஷன் மட்டும் மார்னிங் செஞ்சுட்டு கொண்டு போய் டெலிவரி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்மகிட்ட பிளானு. ஸோ அப்போ கரெக்டாக இருக்கும். ஏன்னா கிட்ஸ் வந்து நம்ம ஒரு 8:15 ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அந்த கேப்பில் செஞ்சுட்டு கொண்டு போய் 9 o'clock டெலிவரியும் கொடுக்கணும். ஸோ இதுதான் நான் எங்களோட பிளானாக வச்சுருந்தேன். ஸோ இது மாதிரி குட்டி குட்டியாக ரோல் பண்ணி இது எல்லாத்தையுமே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா கப் கேக்ஸ் வந்து அவங்க ஃப்ளேவர் பற்றி எதுவும் ப்ராப்ளம் இல்லை, சாக்லேட் பேஸில் மட்டும் வேணும், நீங்களே ஃப்ளேவர் சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. நான் ஒரு ஆக்சுவலி 4 பிளான் பண்ணேன். கடைசியில் 3 தான் பண்ணேன். என்னென்னா பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் ஒன்று, குக்கி அண்ட் க்ரீமு அண்ட் வெனிலா ஃப்ளேவர். இந்த 3 தான் வந்து நான் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நான் ஆஸ் யூஷுவல் லைட்டாக எப்போவுமே சோக் பண்ணுவேன். அந்த இது என்னென்னா சுகர் சிரப்னா நைட் ஃபுல்லுமே ஃப்ரிட்ஜில் இருக்க போகுது. ஸோ ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் லைட்டாக சுகர் சிரப் போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒயிட்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒரே தடவை க்ரீம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு வந்து ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து அந்த பூதம் மாதிரி நம்ம வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்திருந்தோம். ஸோ அதுக்காக இது வந்து ரொம்ப கிளியராக ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஒரு பூதம் மாதிரி நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ பிளெயின் இதில் வந்து ரவுண்டு நாசலில் இந்த மாதிரி ஒரு ஸ்வர்ல்ஸ் பண்ணி ஒரு பூதம் மாதிரி பண்ணியாச்சு. இது எதுக்கும் அந்த கப் கேக் மோல்டில் ஒட்டுதா அப்படின்னு செக் பண்ணிட்டேன். செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் வந்து இந்த மாதிரி லைட்டாக டாட் வச்சுருந்தேன். நம்ம ஆல்ரெடி ஒரு ஓரியோ ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை வந்து நான் அதுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைட்ஸ் மட்டும் லைட்டாக திரும்பி க்ரீன் கலர் வந்து வச்சுட்டேன். ஸோ இது வந்து நான் இன்ஸ்பிரேஷனாக அதை எடுத்தேன். ஸோ நம்ம அந்த குட்டி குட்டியாக நம்ம உட்காந்து இதில் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாண்டன்ட்டில் வேணாம்னு சொல்லிட்டு பிஸ்கெட்டில் பண்ணிட்டேன். ஸோ ஃபாண்டன்ட்டில் பண்ணால் அவ்வளோவா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. வேறு பிஸ்கெட் பண்ணும்போது குழந்தைங்க பிஸ்கெட் என்ஜாய் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இது ஃபுல்லு கிட்ஸுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் மெயினாக அவங்க போட்ட கண்டிஷனே வந்து ரொம்ப கலர்ஸ் வந்து யூஸ் பண்ண வேணாம், பேஸ்டல் கலர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் வந்து 4 கலர் இதுக்கு சூஸ் பண்ணேன். ஒன்று ஒயிட்டு, இன்னொன்று பேஸ்டல் க்ரீன்,
அப்புறம் ஒரு பேஸ்டல் ஆரஞ்ச் அண்ட் குக்கிங் க்ரீம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு ப்ரௌன் அண்ட் ஒயிட் மிக்சடாக இருக்கும். ஸோ மொத்தம் 4 கலர்ஸ் வந்து வர மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ இது என்னென்ன ஃப்ளேவர்ஸ் தெரியல, ஒயிட் மட்டும் வெண்ணிலா அது மட்டும் தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் இதுக்கு வந்து பூதம் மாதிரி 2 கண்ணு வைக்க போகிறேன். இது வந்து என்கிட்ட ஸ்ப்ரிங்கிள் ஒரு பிளாக் ஸ்ப்ரிங்கிள் இருந்துச்சு, அதை எடுத்து நான் பிளாக்கு அண்ட் ரெட் கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருந்தது. ஸோ அதை வந்து நான் அங்கங்கே வந்து ஃபிட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து சடனாக எனக்கு இப்போ 2 days முன்னாடி தான் எனக்கு வந்தது. ஸோ ப்ரீவியஸ் டே வந்திருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு முன்னாடினாலே, அதாவது ஃப்ரைடே வந்து இது ஹாலோவின், எனக்கு வென்ஸ்டே ஈவினிங் தான் எனக்கு இந்த ஆர்டர் வந்தது. ஸோ டக்குன்னு எடுக்க முடிஞ்சுது, அதனால் எடுத்துட்டேன். அண்ட் அது சொன்ன மாதிரி அவங்க எதுவுமே நெகோஷியேட்டோ இல்லை எந்த ஒரு இதுவும் பண்ணல. ஸோ ரொம்பவே சொன்ன கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க. அண்ட் மோர் ஓவர் வந்து கரெக்டாக, அதனால் என்னாலையும் கொஞ்சம் ஒர்க் பண்ண முடிஞ்சுது, கம்ஃபர்டபுளாக வந்து பண்ண முடிஞ்சுது. ஸோ அது ஒரு ரீசன். ஸோ இப்போ ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம எடுத்து வச்சாச்சு. ஸோ மொத்தம் 12 கப் கேக்ஸ் அண்ட் 3 டிசைன்ஸ் இன் ஈச். ஸோ மொத்தம் 4 டிசைனு, 3 கப் கேக்ஸ் வந்து ஒரு டிசைன். அண்ட் மோர் ஓவர் இந்த மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணி எடுத்துட்டோம். பட் ரொம்பவே கம்மியான ரெஃபரன்சஸ் தான் வந்து எனக்கு இன்டர்நெட்லேயுமே கிடச்சிருந்துச்சு. ஸோ அதிலிருந்து ஓரளவுக்கு அந்த ஷார்ட் டைமில் என்ன பண்ண முடியுமோ பண்ணலான்னு இதை எடுத்து முடிச்சிருந்தேன். மோரோவர் எனக்கு தேர்ஸ்டே அன்றைக்கும் ஒர்க் இருந்தது. ஸோ மார்னிங்லேருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்குமே ஒர்க் இருந்தது. ஸோ என்னால் வந்து ரொம்ப டிசைன்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரியான டிசைன்ஸ் எடுக்க முடியல. ஸோ அதுக்காக வந்து என்னால் எது முடிஞ்சதோ அதை வந்து நம்ம 4 டிசைனாக வந்து போட்டு கஸ்டமர்கிட்ட அப்ரூவல் வாங்கி நம்ம இன்னைக்கு செஞ்சிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் செட் ஆஃப் டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆரஞ்சு, க்ரீன், ஒயிட் இதெல்லாம் தான் ஜாஸ்தி இருந்துச்சு. ஸோ அதனால் ஆரஞ்சு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு லைட்டாக சும்மா ஒரு பேஸ் மாதிரி மட்டும் கொடுக்க போகிறேன். இதுக்கு மேலே நம்ம ஸ்பைடர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நமக்கு வந்து தேவைப்படாது. ஸோ இது மாதிரி வச்சு பார்த்துக்கிட்டேன் நைட்டே. பட் என்னென்னா நம்ம நைட்டே வைக்க முடியாது. நான் ஃபுல் நைட்டுமே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா ஃபாண்டன்ட் வந்து கொஞ்சம் உருகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து லைட்டாக லெவல் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் அதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிக்கலான்னு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட் மாதிரி ஒரு டிசைன். ஸோ இது ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு சொல்லி இதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. பட் என்னென்னா எனக்கு அந்த டிசைன் வந்து அவ்வளோவா அந்த பேட் செட் ஆகிற மாதிரி தெரியல, ஒரு ஸ்வர்ல் டிசைன். ஸோ அதனால் அதை எடுத்துகிட்டு நான் திருப்பி இந்த லாஸ்ட் டிசைன் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரியே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபுல் கொஞ்சம் எடுத்துட்டு நம்ம திருப்பி அதே மாதிரி டிசைன் வந்து நம்ம செஞ்சு கரெக்டாக ஏதாவது ஹிண்ட்ரன்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணி பார்த்து செக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த லைக் குக்கீஸ் அண்ட் க்ரீம் அந்த இதுக்கும் வந்து நம்ம கண்ணு வைக்க போகிறோம். ஸோ கண்ணுனா அந்த கண்ணு இல்லை, ஸோ குட்டி குட்டியே நம்ம வந்து கண்ணு வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே அந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருந்தது. ஸோ அதுலேருந்து எடுத்து 2 கண்ணு வந்து வச்சுட்டு இதை நான் க்ளோஸ் பண்ணி நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ நாம் வந்து நெக்ஸ்ட் டே தான் வந்து ஃபர்தராக மற்ற டிசைன்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இது நெக்ஸ்ட் டே வந்து குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு ஸோ நான் டெலிவரிக்கு முன்னாடி இந்த மாதிரி அந்த இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெக்ஸ் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி ஒரு 6-8 லெக்ஸ் வரும்னு நினைக்கிறேன். பட் அவ்வளோ வச்சோன்னா நமக்கு இது கேக் ஃபுல்லுமே கவர் ஆகிடும். ஸோ அதனால் நான் 4 இது மட்டும் லெக்ஸ் மட்டும் வச்சு இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தேன். ஸோ ஒருத்தரையும் செக் பண்ணி பார்த்துட்டு தான் வச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடுவில் வந்து ஓரியோ பிஸ்கெட் நம்ம வச்சுட்டோம். ஸோ ஓரியோ பிஸ்கெட் வச்ச உடனே மேலே நமக்கு ஸ்பைடர் மாதிரி நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனில் இது வந்து செஞ்சிட்ருக்கோம். ஸோ 4 சைடு வச்சுட்டேன். ஸோ எதுவும் இடிக்கக்கூடாது இல்லையா, ஸோ ரொம்ப இடமும் கம்மியாக இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அளவாக மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வச்சு ஃபார் த டிசைனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு மேலே கண்ணு இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒயிட் கலரில் வந்து க்ரீமை வந்து கண்ணு மாதிரி நான் வந்து ஃபஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு நடுவில் வந்து அந்த ஒயிட்டுக்குள்ளே வந்து டார்க்காக பிளாக் கலர் வேணும்னு சோக்கோ சிப்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நான் நடுவில் கண்ணு மாதிரி பிளாக் பியூப்பிள் மாதிரி அதையும் நான் வந்து வச்சுக்க போகிறேன். ஸோ இந்த டிசைன் அவ்வளோதான். ஸோ இது வந்து சூப்பராக வந்து முடிச்சாச்சு. அண்ட் அந்த குட்டி அந்த பேட் மாதிரி நம்ம வைக்க போகிறோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து நாம் ஓரியோ பிஸ்கெட்ஸை வந்து 2ஆக உடச்சிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி.
அதை வந்து நம்ம 2 சைடும் காது மாதிரி நம்ம வைக்க போகிறோம். ஸோ அதை ஆப்போசிட்ல இப்படி டர்ன் பண்ணி வச்சேன். பட் என்னென்னா கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதையும் நான் 2ஆக பிரேக் பண்ணிவிட்டு, அதாவது ஒரு இதுக்கு வந்து ஒரு சைடுக்கு வந்து குவார்ட்டர் சைஸ் ஆஃப் பிஸ்கெட். ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நல்லா புஷ் பண்ணிவிட்டு மற்றது எல்லாத்துக்குமே வந்து நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இயர்ஸ் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன், டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி. ஸோ அவ்வளோதான், சூப்பராக இந்த கப் கேக்ஸ் ஃபுல்லுமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி தீம் கஸ்டமைஸ்ட் கப் கேக்ஸ் ஆகட்டும், கப் கேக்ஸ் ஆகட்டும், ப்ரௌனி ஆகட்டும், ஸோ உங்களுக்கு வேணும்னா நம்மளை ரீச் அவுட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே போய் செக் பண்ணிவிட்டு என்னை ரீச் அவுட் பண்ணுங்கள். சூப்பராக வந்து செஞ்சிடலாம். அண்ட் மோரோவர் கிறிஸ்மஸ்க்கான ப்ரிப்ரேஷன்ஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு கிறிஸ்மஸ் கேக்ஸ் வேணும், ப்ளம் கேக்ஸ் வேணும்னாலும் நம்ம ரீச் அவுட் பண்ணுங்கள், சூப்பராக செஞ்சு கொடுத்துருவேன். அண்ட் ஆர்டர்ஸும் நம்ம வந்து ஏர்லியராக எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணணுன்னா நம்மளை ரீச் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன் பண்ண கொடுத்துருக்கேன். கிறிஸ்மஸ் ப்ளம் கேக் மட்டும் நம்ம வேறு அவுட் ஸ்டேஷன் ஆர்டர்ஸ்க்கு எடுக்கிறோம். மற்றபடி இந்த மாதிரி க்ரீம் சம்மந்தப்பட்ட கேக்ஸ் எல்லாமே கோயம்புத்தூர்க்குள்ள மட்டும் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.